ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மட்கா என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ஹீரோவும் அவரோட அம்மாவும் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் பர்மாவிலேருந்து விசாகப்பட்டினத்துக்கு வராங்க. வந்த இடத்துல ஹீரோ ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாரு. அதனால் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருந்தாங்க. அங்கே சூதாட்டங்கிற பேரில் ஒரு சில விஷயம் பண்ணி ஹீரோ பணம் சம்பாதிக்கிறாரு. ஜெயில இருந்து ஹீரோ ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் காய்கறி மார்க்கெட்ல கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கேயும் ஹீரோ ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாரு. அப்பவும் போல அந்த ஏரியால பெரிய தலைக்கட்டா இருக்கிற கிஷோர் ஹீரோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காரு. அந்த மார்க்கெட்டும் ஹீரோவோட கண்ட்ரோலுக்கு வந்துருது. இதுக்கப்புறம் கிஷோரும் ஹீரோவும் சேர்ந்து நிறைய பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ மட்காங்கிற ஒரு சூதாட்டத்தை நடத்த ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா கோடிக்கணக்கான பணத்தையும் சம்பாதிக்கிறாரு. இதனால இந்திய பொருளாதாரத்துக்கு பெரும் இழப்பு ஏற்படுது. அதனால கவர்மெண்ட் அந்த சூதாட்டத்தை பேன் பண்ண முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதனால ஹீரோ என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரு, இதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல அந்த மட்காங்கிற சூதாட்டத்தை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஹீரோ ஒரு ஏழ்மையான குடும்பத்தில இருந்து எப்படி அவ்வளவு பெரிய பணக்காரரா ஆனாரு அப்படிங்கிற சீன்ஸ் எல்லாம் படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட ஹீரோ செம்ம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. படத்துல நடிச்ச மத்தவங்களும் அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. படத்தோட லாஸ்ட் சீன்ல செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்திருக்காங்க. அதுவுமே சூப்பரா இருக்கு. படத்துல உள்ள ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவா இருக்கு. படத்துல ஹீரோவோட பொண்ணை ஒரு சிலர் கடத்திடுவாங்க. அப்பவும் போல ஹீரோ தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம்லாம் சுவாரஸ்யமா இருக்கு. ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிஜிஎம் நிறைய சீன்ஸை நல்லா எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸ் டியூரேஷன் தான். படம் போகுது அது பாட்டுக்கு 2.5 மணி நேரத்துக்கு மேல இழுத்து போயிட்டே இருக்கு. படத்துல உள்ள சாங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணல. படத்துல ஹீரோவும் ஹீரோனியும் மீட் பண்ற சீன்ஸ் யதார்த்தமாவே இல்லை. அதே மாதிரி அவங்களோட லவ் போர்ஷனும் அந்த அளவுக்கு சரியில்லை. படத்துல ஹீரோவோட சைட்ல சில உயிரிழப்பு ஏற்படும். அந்த சீன்லாம் நம்மளை எமோஷனலா கனெக்ட் பண்ண வைக்கல. படத்துல ஹீரோவை பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க சில விஷயம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு. படத்துல உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே ரொம்ப சலிப்பாகிறது. படத்துல ட்விஸ்ட் சஸ்பென்ஸ்னு எதுவுமே இல்ல. படம் பிளாட்டா இருக்கு. இந்த படத்துல ஒரு நூட் சீன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரத்தம் தெரிக்கும் சண்டை காட்சிகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். இந்த படத்தை கர்ணா குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வருண் தேஜ், மீனாட்சி சௌத்ரி, கிஷோர், நவீன் சந்திரா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஆவரேஜான பீரியாடிக் கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.